ஜனாதிபதி தான் முதல் குடிமகன், இரண்டாவது துணை ஜனாதிபதி. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு பெண்மணி. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி ஒரு பெண்மணி. திரௌபதி முர்மு தான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி. இந்த நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பிரதமர் போய் கையெழுத்து வாங்கணும் ஜனாதிபதி. என்னதான் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தால் கூட, ஒரு பாகிஸ்தான் நம்மளுடைய இந்தியாவுக்கும் சண்டை வந்துருச்சு, பாகிஸ்தானுக்கும் பக்கத்தில் இருக்கிற சைனாவுக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஜனாதிபதி தான் கையெழுத்து போடணும். அப்புறம் தான் நம்ம அங்க போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை கொண்ட முதல் குடிமகளாக கொண்ட நாடுதான் இந்த தேசம். எப்படி எல்லாம் இருக்க பெண்களுக்கு இவ்வளவு ஒரு பெருமை பாருங்க. சரி, அந்த இந்திய தேசத்தினுடைய முதல் குடி பெண்மணியுடைய பேரு திரௌபதி முர்மு. அந்த அம்மா பேரு, அந்த அம்மா என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரம் அந்த அம்மாவா? இல்ல ஸ்டாலின் மாதிரி அவங்க அப்பா என்ன முதலமைச்சரா இருந்தவரா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அவங்க அப்பா முதலமைச்சர், அவங்க தாத்தா முதலமைச்சரா இருந்தாங்களா? இல்ல இன்பநிதி மாதிரி அவங்க அப்பா துணை முதலமைச்சர், அவங்க தாத்தா முதலமைச்சர், அவங்க கொள்ளு தாத்தா முதலமைச்சரா இருந்தவரா? இல்லை அம்மா, இல்லை. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்து மலைவாழ் மக்களுடைய பெண்மணி தான் இந்த நாட்டுடைய முதல் குடி பெண்மணி. இந்த தேசம் பெருமை கொள்ள வேணும். இந்த அம்மா இருக்காங்க, நம்ம முன்னாடி இருக்காங்க, இன்னொரு அம்மா இருக்காங்க, இங்க நிறைய அம்மா எல்லாம் இருக்கீங்க. உங்க எல்லாம் பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய அம்மா தான் ஞாபகம் வருது. 100 வருஷம் இருந்தாங்கம்மா. 100 வருஷம் இருந்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் காலமானாங்க. அந்த அம்மாவுக்கு 6 பிள்ளைகள். அதுல ஒரு பிள்ளை தான் இந்த மோடி, இன்னைக்கு நாட்டுடைய பிரதமர். 3 வருடம் 3 முறை 13 வருஷம் குஜராத்தினுடைய முதலமைச்சர் மோடியாக இருந்தார்கள். அப்பொழுதுமே அவருடைய தாயார் ஏழையாகத்தான் இருந்தார். ஒரு குண்டூசி நகை கூட காதுல போடல. இது கதை இல்லை, உண்மை. 3வது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக ஆனார். அப்ப கூட அவருடைய அம்மா, மோடியுடைய அம்மா ஏழையாகவே இருந்து ஏழையாகவே மாண்ட ஒரே ஒரு மனிதனுடைய அம்மா தான் மோடியுடைய அம்மா. அப்படிப்பட்ட மகானை இந்த தேச பிரதமராக வச்சிருக்கு. காலையில 8 மணிக்கு குஜராத்தினுடைய மருத்துவமனையில மோடியோட அம்மா இறந்துட்டாங்க. நாங்கெல்லாம் டிவியில பார்த்தோம். சரி, ஒரு 2 நாள் எப்படியும் அம்மாவுடைய பாடி வச்சிருப்பாங்க. மத்திய அமைச்சர் 20 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சியில ஆட்சியில் இருக்கு. எடப்பாடி ஐயா எல்லாம் அங்க போவாங்க குஜராத்துக்கு, அங்க போயிட்டு அடக்கம் பண்றதுல கலந்துக்குவாங்க அந்த துக்க நிகழ்ச்சியில அப்படின்னு பார்த்தா, நல்லா கேளுங்கம்மா, 11 மணிக்கு அந்த அம்மாவை அவரே சுமந்து சென்று எடுத்து போய் அடக்கம் பண்ணிட்டார். அவரே பிரதமரே சுமந்துட்டு போனார். யாரும் வரக்கூடாதுன்னுட்டார். ஒரு பிரதமர், இந்த நாட்டினுடைய பிரதமர் அம்மா, எத்தனை அமைச்சர்கள், எவ்வளவு பாதுகாவலர், யாரும் வரக்கூடாது. ஏன்? என்னுடைய அம்மா ஒரு அதிகாரி, அரசியல்வாதியோ யாரும் கிடையாது. ஒரு ஏழை தாயாக இருந்தவள், ஏழை தாயாகவே நான் அடக்கம் பண்றேன், நீங்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லி தானாகவே சுமர்ந்து சென்று கொண்டு போய் அடக்கம்